ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் மேஜிக் டைம். டெய்லி மேக்ஸில் எப்படி ஒரே ஸ்டெப்பில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாடல் சம் வந்து நான் ஏற்கனவே ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நிறைய சம்ஸு. அந்த லாங் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துருங்க. அதோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோ. இப்போ இந்த சம்க்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாமா? இந்த சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ இந்த சம்மில் வந்து 2:5, 3:9, 10:4 கூட்டு விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம வந்து ப்ரீஃபாக போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இந்த சம்ம ஷார்ட்கட்டில் பார்த்துடலாம். இப்போ இந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 2:5 சொல்லி 2 நம்பர் இருக்கா. இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 2, இங்கேயும் 2 நம்பர் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 3, இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 10. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2, 3, 10 அப்படின்னு மல்டிபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு இங்கே செகண்ட் நம்பர் என்னது 5, இங்கே செகண்ட் நம்பர் 9, இங்கே செகண்ட் நம்பர் என்னது 4. இதையும் நம்ம இந்த சைடு மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மல்டிபிள் பண்ணி போடுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சு போட்டுடலாம் இல்லையா? இப்போ வந்து 5 வரும், 2 10 வரும், 2 2 4 வரும். இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே வந்து 3 வரும், இங்கே வந்து 9 வரும். இப்போ இதை வந்து ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. 1 × 3 வரும். அப்போ என்னதான் வரும்? 1 3 தான் வரும். இப்போ இதெல்லாம் போடன்னு தேவையில்லை, இது வந்து நான் ஷார்ட்கட்டில் சொல்கிறதுக்காக ப்ரீஃபாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 1:3 வந்து நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ இதுதான் நமக்கான ஆன்சர், ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த சம்மை வந்து நீங்கள் இங்கேயே அடித்து போட்டுடலாம். இவ்வளோ வந்து நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். எப்படி ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் சம்க்கான ஆன்சர்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள், ரொம்பவே ஈஸியான சம். இந்த சம்மில் வந்து 1 மீட்டர் 50 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டர் 80 சென்டிமீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 2 நம்பருக்குள்ள இடையில உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், 1 மீட்டராக இருக்குது, இன்னொன்று சென்டிமீட்டராக இருக்குது. நமக்கு 2மே மீட்டராக இருக்கணும், அப்படி இல்லைனா 2மே சென்டிமீட்டராக இருக்கணும். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா அது பாயிண்ட் வச்சு வரும். அது ஷார்ட்கட்டில் போகிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து மீட்டரை நம்ம ஈஸியாக சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். எப்படின்னா, 1 மீட்டரோட வேல்யூ என்ன? 100 சென்டிமீட்டர். அந்த மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டராக ஆக்கிக்கலாம். இப்போ இங்கே 100 சென்டிமீட்டர்னு வந்துருச்சு. இங்கே கொஸ்டின் ஆல்ரெடி என்ன இருக்குது? 50 இருக்குது. அப்போ இந்த 100 கூட 50 ஆட் பண்ணோம்னா என்னன்னு வரும்? 150 வரும். அவ்வளோதான். இப்போ இங்கேயும் வந்து 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர்னு இருக்குது. இந்த மீட்டரை வந்து நம்ம என்னென்னு மாற்ற போகிறோம்? சென்டிமீட்டராக மாற்ற போகிறோம். சென்டிமீட்டராக மாற்றணும்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு வருமா? இங்கே 100 நம்ம மாற்றிட்டோம். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? கொஸ்டினில் 80 இருக்குது. அப்போ 100யும் 80 ஆட் பண்ணோம்னா 180 வரும். அவ்வளோதான். இப்போ இதை 2 ஷார்ட் பண்ணுவோமா? 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். இப்போ இதை 3 வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 5 3 15 வரும், 6 3 18 வரும். இப்போ 5:6 வருதா? அவ்வளோதான். இதுக்கு மேலே ஷார்ட் பண்ண முடியாது. இப்போ ஆப்ஷன் பியில் இருக்குது. அவ்வளோதான்.